இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கிளீனிங் டிப் பார்க்க போகிறோம். அப்படி பளபளக்க உங்கள் கிச்சனு, உங்களோட டாய்லெட் எல்லாமே அப்படியே பளபளக்கக்கூடிய டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா அப்போலும் இறைவனுக்கு அப்படியே நம்ம சேனலை அப்படியே மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க மக்களே. நான் ஏற்கனவே கிளீனிங் டிப்பு நிறையா போட்டிருக்கிறேன். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நான் கிளீனிங் பண்ணி உங்களுக்கு இது வரைக்குமே நான் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மக்களே. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ மல்டி கிளீனர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவை வினிகர், அப்புறம் பேக்கிங் சோடா, அப்பச்சோடா, அப்புறம் பீங்காங்கலர சாதாரண லிக்விட் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வினிகர் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கரண்டி வேணும் நம்மளுக்கு. அதாவது சட்னி ஆப்பில் ஒரு கரண்டி போதும். அதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு அளவுக்கு தான் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். கிளாஸில் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஆப்பச்சோடா ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க. அப்புறம் பீங்காங்கலர லிக்விட் ஃப்ரெண்ட்ஸ். சோப் ஆயில் வச்சுருப்பீங்கல்ல, என்ன பேராக இருந்தாலும் சரி ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றுங்க. இது இல்லை அப்படின்னா ஷேம்புல ஒரு சொட்டு ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. அவ்வளோதான். இந்த கிளாஸ் அளவுக்கு இன்னொரு பைப் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மல்டி கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வினிகர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எலுமிச்சம் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஆப்பா ஊற்றுங்க. எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றி இதே அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாமே போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே போத்தலையும் வச்சுக்கலாம், கப்புலையும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விருப்பம். இப்போ நம்ம இந்த மல்டி கிளீனரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்பப்போ செஞ்சுக்கரலாம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இது எல்லா வகையான எண்ணெய் பிஸ்களையும் எடுக்கக்கூடிய மல்டி கிளீனர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மக்களை வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த பேசனை க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது, எவ்வளோ மங்கி போயிரு கலருன்னு நீங்களே பாருங்கள். நான் வீடியோ எதுவுமே செய்யலை. உங்கள்கிட்ட எப்படி இருக்கோ அப்படி தான் நான் காட்டியிருக்கிறேன். எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். இதைத்தான் இப்போ நம்ம கழுவ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரே பண்ணி விட்றதா இருந்தால் விடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன மங்களை இந்த கிளீனரை ஊற்றி ஒரு பஞ்சு போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறங்க. இடைக்கில் தேய்க்கணும் அப்படின்னா நீங்கள் பல்லு புருசு, நம்ம தூக்கி போடுற பல்லு புருசு வச்சுருப்போம், அதை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட விருப்பம். நம்ம இதுக்கெல்லாம் கம்பி புருசுலாம் போட வேண்டியதில்லை. நம்ம லைட்டாக தேய்ச்சாலே இது நல்லா அழுக்கு நல்லா போயிடும். இதெல்லாம் தேய்ச்சி ஒரு வாரம் ஆச்சு. நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணுவேன். அது எதை வச்சு வேணாலும் க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு பல்லு மருந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் கடைசி இது, அதை வச்சு நான் செஞ்சுருவேன். ஒரு சோப்பை வச்சு செஞ்சுருவேன். ஒரு ஷேம்பு போத்தில் கழுவி நான் செஞ்சுருவேன். எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லாத பட்சத்துக்கு எனக்கு இந்த கிளீனர் தான் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது நான் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடையில் போய் விலை கூட கொடுத்து கிளீனர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. விடாப்படியான கரைகள்லாம் நம்மளுக்கு சூப்பராக நல்லா போயிடும். இடைக்கில் நீங்கள் பல்லு புருசு, தூக்கி போடுற பல்லு புருசு வச்சுருப்போம்ல, அதை வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இடைக்கிலாம் நல்லா சுத்தமாயிரும். அவ்வளோதான். நம்மளோட பேசன் அப்படி பலன்னு மின்னும் பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ சுத்தமாயிருச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம அழகாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த 3 பொருளை வச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக நல்லா தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்தளவுக்கு பலன்னு இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே, உங்களுக்கு கூட தேவைப்படலாம். இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ பலன்னு ஆக்கிட்டோம். அப்படி நம்மளோட பேசன் முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் லைட்டுக்கிட்டு எதுவுமே போடவே இல்லை. என்ன நேச்சுரலோ அதை தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு வெளிச்சமே உங்களுக்கு சேர்க்கலை. இப்போ வாங்க மக்களே அடுத்த டிப்புக்கு போகலாம். சமையல் மேடை, அதாவது டேபிள் டாப்லாம் நம்மளுக்கு நம்ம கிரைண்டர், மிக்ஸி எதுவும் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெள்ளையாக பூத்து போயிருக்கும். அப்புறம் உப்பு ஜாடி வைக்கிற இடம் எல்லாத்தையும் நகட்டி வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம கிளீனர் வச்சு நம்ம கண்டிப்பாக சுத்தம் பண்ணால் தான் ஒரு வாரம் நம்மளுக்கு எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் நம்ம சூப்பராக நம்மளும் சமைக்கலாம், நிம்மதியாக சமைக்கலாம். அதுக்கு தான் நம்ம செய்கிறோம். திரும்ப நம்மளுக்கு முடியலை அப்படின்னா 2 வாரம் கூட எனக்குலாம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் உடம்பு நல்லா இருந்தால் செஞ்சுருவேன். இல்லைன்னா 2 வாரம் ஆயிரும் எனக்கு இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு. க்ளீன் பண்ணால் தான் எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய அடுப்படியை பார்க்கையில் எனக்கு அடுப்பு மேடை சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு ஏதோ உடம்பு அடுப்பு மேடை சுத்தம் இல்லைன்னா எனக்கு ஏதோ சீக்காளி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். சமயத்தில் உடம்புக்கு முடியலன்னா அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்.
நம்மளுக்கு உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்த கை ஆளுங்க தான், ஹெல்ப்புக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தான் வேலைகள் பார்க்கணும். வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வேலையாள் வைக்கக்கூடிய வசதி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் அந்த வசதி வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்க மாட்டான். அதனால் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுக்கிறணும். பண்ணி விட்டுட்டு நம்ம பீங்காங்கழுகிற பஞ்சு இருக்குது பாருங்கள், அதை வச்சு நம்ம வந்து டேபிள் டாப் ஃபுல்லாக அந்த வாலில் இருக்கிற டைல்ஸு எல்லாத்தையுமே நம்ம நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதே பஞ்சை தண்ணியில் புழிஞ்சிக்கிட்டு நீங்கள் தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் துணி வந்து உங்களுக்கு அழுக்காகாது. அது ஒரு வேலை தானே. பஞ்சு வச்சு எல்லா இடத்தையும் தொடச்சிட்டு ஒரு ஈர டவலை வச்சு இல்லை காஞ்ச டவலை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா உங்களோட இடம் வந்து நல்லா க்ளீனாக சுத்தமாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேலை. இப்போ காஞ்சோன்னா காட்டுறேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே வலுவலுன்னு இருக்கும். இந்த இடம்லாம் நம்மளுக்கு வந்து மறுபடியும் எண்ணெய் பிசுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் 1 வாரம் ஆகும். அடுப்பு பக்கத்தில் மட்டும் நம்மளுக்கு எண்ணெய் பிசுக்கு வர்றதுக்கு ஒரு 5 நாளில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுவோம் பாருங்கள், அழுக்காக போயிடும். அந்த மாஸ்க் எடுத்துக்கிறோங்க. இப்படி ஓரத்தில் கட்டிங் பண்ணிக்கிறோங்க. கட்டிங் பண்ணி ஃபுல்லாக கட்டிங் பண்ணாலும் நம்ம கட்டிக்கிறலாம். ஒரு ஓரத்தை விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து முடிச்சு போட்டுடலாம். அதுக்கு தான் இதில் வந்து 2 லேயர் இருக்கும். ஒரு லேயர் உள்ளுக்கு ஒரு பொருள் வைக்க போகிறோம், இன்னொரு லேயர் உள்ளுக்கு இன்னொரு பொருள் வைக்க போகிறோம். 2 in 1 நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு தான் அப்புறம் நம்மளுக்கு தேவை வந்து ஒரு பஞ்சு. ஏதாவது பீங்காங்கழுகிற பஞ்சா என்ன பஞ்சாக இருந்தாலும் கட்டிங் பண்ணிக்கிறங்க. முகம் சுளிக்காத அளவுக்குள்ள பஞ்சுகளை எடுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு. அப்புறம் வந்து பாச்சா உருண்டை ஒரு 3 எடுத்துக்கிறோங்க. நம்ம வீட்டு எல்லார் வீட்லேயும் பாச்சா உருண்டை இருக்கும். இல்லைனா சோப்பு கட்டியோடு நீங்கள் போடலாம். இது கம்போர்ட்டு, அதாவது சாப்லைன் நம்ம துணிக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஊற்றுமில்ல வாசத்துக்கு அந்த இது. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பஞ்சு இருக்குது பாருங்கள், அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 செகண்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே நல்லா உறிஞ்சிடும். உறிஞ்சக்கூடிய பஞ்சாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு லேயர் உள்ளுக்கு நம்ம வந்து பாச்சா உருண்டை வச்சுருக்குறோம். இன்னொரு லேயர் உள்ளுக்கு இந்த பஞ்சை வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வைக்கக்கூடிய அளவுக்குள்ள பஞ்சை உள்ளுக்கு வச்சு இப்படி கட்டிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் அந்த லிக்யூட்டை உறிஞ்சக்கூடிய பஞ்சு பீங்காங்கழுகிற பஞ்சாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட விருப்பம். எந்த பஞ்சு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். முகம் சுளிக்காத அளவுக்கு நம்ம வேலைகளை பார்க்கணும். இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம டாய்லெட் உள்ளுக்கு மாட்டி விட்றதுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டு ஒரு சுற்றி வைக்கிறங்க. இல்லைன்னா மேலே ஏதாவது கம்பி இருந்தால் கட்டி விட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜன்னல் கம்பியில் கூட நீங்கள் கட்டி விட்டுக்கிறலாம். அது உங்களோட விருப்பம். உங்கள் வசதி தக்கன இதை செஞ்சுக்கிறங்க. இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான். கண்டிப்பாக செஞ்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கம்ஃபோர்ட் இல்லை அப்படின்னா வாசனை சோப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சோப்பை கூட நீங்கள் பாச்சா உருண்டையோட மிக்ஸ் பண்ணி இப்படி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறங்க. அது உங்களோட விருப்பம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து காலையில் ராத்திரிக்கு வச்சுட்டு கதவை திறந்தீங்கன்னா உங்களோட டாய்லெட் வாசம் கம்மன்னு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாஸ்க் வந்து ஒரு லேயர் கட்டிங் பண்ணால் ஒரு லேயர் வர்ற மாஸ்க்கு அதில் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்டா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.